நமக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் முதல் நமக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் 69% இருக்குது. அந்த 69%ல எந்தெந்த ஆட்சி தலைவர்கள் வந்து நமக்கு எப்பப்போ சமமாக பிரித்து கொடுத்தார் என்றால், இது முற்றிலும் மேன்மைப்பட்டவன் மேன்மையாக இருக்கின்றான், புள்ளப்பட்டவன் குற்றையாக இருக்கின்றான் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா சமூகத்தில் ஒரு ஜாதிக்கு என்னைக்கு சமமா கிடைக்கின்றதோ அன்னைக்கு தான் அவன் வந்து சமூக நீதி பத்தி பேசணும். இன்னைக்கு நம்ம ஜாதியில இருக்கு பலப்பட்ட ஜாதிகளில அனைவருக்கும் சரிசமமாக நமக்கு கிடைக்குதா? இல்ல. அதனால நீ முறையா சாதி வாரி கணக்கெடுப்பு சொல்லி அனைத்து கட்சிகளும் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த தலைமையேற்று நடத்தி கொண்ட அரசு செயல் கொடுத்து வாங்கவில்லை. ஏன்? நம் சமூகத்திற்கு சாதிவாரி கணக்கெடுப்பை செய்தால் அவன் சாதி மெஜாரிட்டி வந்து விடுவான், நம் சாதி தாழ்ந்து விடும், நம்மளை இவ்வளவு நாள் ஏமாத்தி சாப்பிட்டது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தாழ்த்தப்பட்ட மனதால் இருப்பதனால்தான் இவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு இன்னும் எடுக்காத இருக்கிறார்கள். ஏன்? ஆட்சி முடிவு கண்டிஷன்ல நீ சாதிவாரி கணக்கு எடுக்க போறியா? எதிர்கட்சியா நீ இருக்கும் போது சாதிவாரி கணக்கீடு எடு நீ போராட்டம் செஞ்சியே, நீ ஆட்சியில் இருக்கும் போது ஏன் செய்யல? இது யாருடைய தப்பு? மக்கள் நாளாகி எத்தனை நாளைக்கு நீங்க செய்வீங்கன்னு பார்த்து கொண்டு இருப்போம். இதுல பாத்தீங்கன்னா இந்த சாதியை தூக்கி என்ன கூட அந்த சாதியில சேர்த்து இருக்கிறதே எங்களுக்கு இவ்வளவு. ஒரு உதாரணத்துக்கு நம்ம கிராமத்தை சொல்லுவோம், ஒரு படி அரிசி சோறு வந்து ஒரு பானையில பொங்க வச்சோம்னா ஏற்கனவே நம்ம 5 பேர் இருக்கிறோம். 5 பேர் நம்ம அந்த ஒரு படி சோத்துக்கு சாப்பிட்டு இருக்கிறோம். எக்ஸ்ட்ரா 4 பேரை கொண்டாந்து விட்டோம், பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சாப்பிடலாம். ஆனா அது சமூக நீதியா? ஒரு படி அரிசி சோறை செஞ்சு இருக்கிற அனைத்து பேரும் திருப்தியா சாப்பிட்டாதான் சமூக நீதி. அதுல 2 பேர் வயிறு நிறைய சாப்பிட்டு 4 பேர் பட்டினியா இருந்தா அது சமூக நீதியா? இந்த அரசுகளுக்கு தெரிய வேண்டாமா? இவர்கள் 2 பேருமே சமூகத்தின் சாதி பேரை வைத்துக் கொண்டு நம்முடைய உரிமைகளை அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டு நம்மளை இன்னும் தடித்தட்ட மக்களாக தான் வைத்துக் கொண்டிருக்காங்க. இதுல இன்னொரு சொன்னாங்க, முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா கைரேகை வச்சா அவன் கை நாட்டு, கை பைய எடுத்துட்டு போனா கிராமத்தான். இப்ப என்ன பண்ணாங்க, நீ படிச்சவனாலும் படிக்காதனாலும் கைரேகை வச்சாதான் நீ செல்லும், இல்லைன்னா செல்லாது. இதெல்லாம் யாரு? ஆட்சியாளர்கள் அவர்கள் தேவைக்கு தகுந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதனால சமூகங்களே நமக்கு உரிமையை பேச நம்முடைய தோழர்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம டைம் கொடுக்க வேண்டும் என்று நம்மளுடைய டைமத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.